எனக்கு சொந்த ஒரு கரூருங்க. இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் நான், ரூபன் படத்தோட ப்ரொடியூசர். படம் நல்லபடியாக வந்திருக்கு. பார்த்த மக்கள் எல்லாருமே ரொம்ப நல்லபடியாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. எல்லாம் நிறைய இயக்குநர்கள் வந்தாங்க, நல்ல வாழ்த்து சொல்லிட்டு போயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச பொழுதுபோக்கு படமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். எல்லோரும் ரொம்ப நல்லபடியாக ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் டைரக்டர் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. கேமராமேன்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர்லாம் பார்த்திங்கன்னா அந்த எல்லாருமே பாராட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ இது நாளைக்கு எங்களுக்கு நாங்கள் அறுவடை பண்ண வேண்டிய நாள். எலெக்ஷனுக்கு அடுத்து எங்களுடைய அறுவடை நல்லபடியாக வரும்னு கடவுள் வேண்டிக்கிறோம். தேங்க்யூ. புது டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு எப்படி சார் தோணுச்சு? இல்லை, அவர் ஆல்ரெடி வேற ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவர் சுந்தர்சி சாரோட அசிஸ்டண்ட் பிச்சோக்கத்தின் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவர் எனக்கு 2-3 வருஷம் என் கூட ஃபாலோப்பில் இருந்தார். இந்த ஸ்கிரிப்ட் நாங்கள் சொன்ன உடனே எங்களுக்கு நாங்கள் வந்து முதல்ல ஒரு படம் பண்ணுறோம். எனக்கு டிவோஷனாக நாங்கள் எல்லாருமே ஐயப்ப பக்தர்கள். எனக்கு அந்த பேசிஸில் ஒரு லைன் சொல்லுங்கன்னு சொன்னோம். 2 நாளில் உடனே சொன்னார். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது இன்றைக்கி இந்தளவுக்கு வந்து நிற்கிது. எல்லோரும் பாராட்டும்படியாக இருக்குது. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக படத்துக்கு நாங்கள் எப்படி ஐயப்பன் காட் அது நினச்சிக்கோமோ, ஐயப்பனே அவருடைய ரூபத்தில் வந்த மாதிரி தான் நாங்கள் நினச்சிக்கிறோம். அந்த மாதிரி நல்லா எல்லோரும் பாராட்டும்படியாக எடுத்து கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஓகே. பெரிய பட்ஜெட் தான் ஜெயிக்கணும் இந்த இப்போல்லாம் சொல்லிட்டு இருக்கிற நிலமையில சின்ன பட்ஜெட்டில் நம்பி இறங்கியிருக்கீங்க. அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் சொல்லதெல்லாம் முட்டாள்தனம். அப்படிலாம் கிடையாது. நம்ம படத்தை நான் என்னோட குழந்தை, நான் பெற்ற குழந்தை, அது நான் தான் பாராட்டணும். அடுத்தவன் சொல்கிற பற்றி எனக்கு கவலையே இல்லை இல்லையா? அப்படி ஒத்துக்க முடியுமா? கிடையவே கிடையாது. நல்ல படம். இன்றைக்கி இருக்கிற காலத்தில் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு ஐயப்போ வரலாறு சொல்லித்தரக்கு ஆள் இல்லை. அதை நாங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டோம், செஞ்சுருக்கோம். ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. எவன் என்ன சொன்னேன் என்ன, அதை பற்றிலாம் எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஜெயிக்கணுங்கிற நம்பிக்கையில் வந்திருக்கோம். இது மக்கள் தீர்மானிக்கட்டும். படம் பார்க்கட்டும், மக்கள் தீர்மானிக்கட்டும். இல்லைப்பா இந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணிக்கணும்னு சொன்னாங்கன்னா அடுத்த தடவை நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சும்மா வாய்க்கு வந்தவங்க யார் வேணாலும் பேசலாம். அதை பற்றி நாங்கள் கவலைப்படுறதாவே இல்லை. குட் ஸ்பீச் சார். தேங்க்யூ. படம் வெற்றி வர வாழ்த்துக்கள். தேங்க்யூ.